ஹலோ கேமர்ஸ். இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, GTA San Andreas சீரீஸில் வந்து இது வந்து எபிசோட் 1, அதாவது ஒரு மிஷன் ஒரு எபிசோடாக வந்து நான் வந்து இனிமேல் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏதாச்சும் இந்த வீடியோவில் மிஸ்டேக்ஸ் வச்சுருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிருக்கேன். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மிஷின் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து உங்களுக்கே தெரியும். அந்த சிஜே அப்படின்ற இடத்துல வந்து நம்ம வந்து அங்கே போனோம். அந்த சிஜே இருக்கிறது தான் அவன் வீடு. ஸோ அதுக்காக நமக்கு ஒரு கார் தேவை. இந்த காரை வந்து எடுத்துக்கலாம். இந்த காரை தூக்கி போட்டுடலாம். இப்போ இந்த காரில் தான் நம்ம வந்து அந்த சிஜேன்ற வீட்டுக்கு போவோம். ஐயோ போலீஸ் துரத்துறான்டா. அதான் பக்கத்தே இருக்கும் போது எடுக்கக்கூடாது. இப்போ இந்த ஸ்டார் குறைய வரைக்கும் நம்ம அங்கே போக முடியுமான்னு வேற எனக்கு தெரியல. சரி, நம்மளால முடிஞ்ச டேலண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணி தப்பிச்சிருவோம். இந்த சைடில் வந்து ஏறி நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் வந்தால் அவனை ஏற்றி முடிச்சிருவோம். அந்த மிஸ்டர் பாருங்க, என் மேலே கேஸை போட்டு அவன் அங்கே நடந்து போயிட்டு இருக்கான். இன்னும் இந்த கேஸை வந்து எடுக்கல. அவன் எடுத்தாதான் வந்து என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. பாருங்க, கார் வேறு டால் டொமில் உடையுது. காரு தொட்டாலே உடையுது. அப்பா, ஸ்டார் வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து குறுக்கு சந்தை வழியாலாம் பூந்து போவோம். இந்த சந்தை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த சந்தை வழியாக பூந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த சிஜேன்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து அழகாக வந்து போயிடலாம். ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு அளவுக்கு டிராஃபிக்கை மதித்து ஓட்டுறவனை தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். போக போக வர எபிசோடில் தான் தெரியும் நான் எந்த மாதிரி வாங்க போகிறேன், கொடூரமான சிஜேவை கேங்ஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேன். க்ரோவ் ஸ்ட்ரீட் ஹோம் எப்படியோ வீட்டாண்ட வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம அது உள்ளே ஏறி போகணும். அவ்வளோதான். அந்த ரெட் காலில் போய் நின்னாலே போதும், அதுவே எல்லாம் தானாக நடக்கும். உங்களுக்கு தெரியும் இந்த சிஜே வந்து எதுக்காக வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து இறந்துருவாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து பார்க்க கூட முடியாது இவனால். அதனால வந்து இவன் வீட்டை விட்டு ஓடிடுவான். அவங்க அம்மா வந்து பார்க்க வந்திருப்பான். மனுஷன் அவனால எதுவுமே பண்ணுவான் பாருங்க. சிங்க வந்துருச்சு. அதுக்கப்புறம் சொல்றான் கேரள், செல் நான் தான் கேரள் அப்படின்றான். எப்படா இருக்க நாயே அப்படின்றான். நல்லா இருக்கண்டா அப்படின்றான். இவன் அப்படி ரெண்டு பேரும் பாசத்தை பொழிஞ்சிக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சரி, வந்து நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டா வந்து போற இடத்துக்கு போயிடுவோம். நம்மளை டிரைவ் பண்ண சொல்றாங்க. அதாவது இந்த ஃபுல் டீட்டெயிலுமே இந்த க்ரோ தானே இவங்க. ஆமா, க்ரோ வந்து என்ன பண்ணுவானுங்க, நம்மளதான் ஓட்ட சொல்லுவாங்க. இதுவும் தேவையில்லை, இந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் மிஷின் வந்து ஆரம்பிக்க போகுது. அதாவது எஸ்கேப்பிங் பாலாஸ்ன்னு நினைக்கிறேன். அவனுங்களை வந்து இப்போ அவனுங்கிட்ட இருந்து தப்பிக்கணும். வரானுங்க, எங்க இதோ வரானுங்க பாருங்க. இங்கே ஓடிட்டாங்களா, இவனுங்க கிட்ட இருந்து இப்போ தப்பினா தான் வேலை. ஒரு காரை வெட்டி வச்சிருவாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்ல வந்து சைக்கிள் இருக்கு. ஓகேவா, இது வந்து ஒரு சத்தியமா ஒரு வெறுப்பான மிஷின். எனக்கு சத்தியமா அது பிடிக்காது இந்த மிஷின். ஏன்னா வந்து பாருங்க, நான் வந்து சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து ஓட்டிட்டு போறேன்னா, இப்போ என்னால வந்து அது யார், அது ஸ்வீட்டை தான் ஃபாலோ பண்ண சொல்றாங்களா? ஸ்வீட்டை விட என்னால் வேகமாக ஓட்டிட்டு போக முடியும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து இடிக்கிறீங்க, சுடுறதான் வழக்கம், இடிச்சா விழுந்துருவேன், என்னால் சுத்தமாக போக முடியாது. இப்போ அந்த ஸ்வீட்டை விட என்னால் வேகமாக போக முடியும். அவனோட டிஸ்டன்ஸ் தாண்டி போயிட்டா வந்து எனக்கு ஒரு வழி வேற மறந்துருச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி விளாண்டதா. இப்போ வந்து பாருங்க, எந்த சைடு திரும்புவானுங்கன்னே தெரியாது, லெஃப்டா ரைட்டானே தெரியாது. பாட்டு லெஃப்ட் திரும்புவானுங்க. அவனுக்கு திரும்பத்தே வந்து ஒரு மாதிரி விகாரமா தான் திரும்புவானுங்க பசங்க. ஏன்னா அவனுக்கு வந்து கேங்ஸ்டர்ஸ் எல்லாருமே, அதாவது எல்லாத்துலேயுமே வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்பானுங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்மளே வந்து தற்கூரி எங்கேருந்து வந்திருக்கோன்னே தெரியாது. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம இப்போ முதல்ல தப்பிச்சு போனோம். பாருங்க, என்னடா சொல்றீங்க, டே ஓரம் போங்கடா, டே ஸ்வீட்டு இருங்க, என்னால் தெரிஞ்ச ஒரு வித்தையை காட்டுறேன். அவனுக்கு நான் சைடு அனுப்பிடுவான். டிராஃபிக்காக ஆயிடுச்சு. இந்த மாதிரி மூளை இருந்தால் வந்து இந்த கேம் ஈஸியாகவே வந்து முடிச்சிடலாம். ஆனால் வந்து ரொம்ப அதிகமாக போவோம் மிஷின்ஸு. போக டஃப்பாகவும் கொடுப்பாங்க. இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணுறது கஷ்டம். இருந்தாலும் நான் வந்து உங்களுக்காக கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பாலாஸ் காரை வந்து அங்கே வந்து ஸ்வீட் வந்து இழுத்துட்டு போயிட்டான். ஏன்னா வந்து சைக்கிள் மாஸ்டர் ஏன்னா அசிங்கமாக திட்டி கூப்பிட்றானுங்க, வாடா தற்கூரி அப்படின்றானுங்க. இப்போ வந்து ரைடரை ஃபாலோ பண்ணணும். ஸ்வீட்டு கூட பரவாயில்லைங்க, அவன் வந்து இப்போ பின்னாடி வரான்னா வாயை அடக்கிட்டு போவான். ஐயோ அப்படி கிடையாது. அங்கே பாருங்க, அவன் பேசிட்டே கிடப்பான். இந்த ரைடர் வந்து என்னன்னா, அங்கே பாருங்க, நாயே அப்படி இப்படின்னுவான். அது இந்த இடம் சூப்பராக இருக்கும். இங்கே அப்படியே பறக்க போகிறேன். இந்த மாதிரி பறக்கிறது சூப்பராக இருக்கும். இது வந்து மோடு வந்து போட்டது தான். மோடில் வந்து காயின்ஸ் இருக்கும். இதுவே வந்து மோடு மெனு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல செம்ம ஸ்போர்ட்ஸ் பைக் எடுத்து இந்த இடத்த போயிடும். ரைட்டா லெஃப்டாடா, போ சீக்கிரம் போ. இந்த இடத்துல வந்து நான் அப்போ முடிக்கும் போது இந்த இடத்துல விழுந்துருவேன். இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு பள்ளம், இந்த பள்ளத்தில் ஸ்கேட் போர்டு ஓட்டுற பள்ளத்தில் விழுந்துருவேன். அதில் விழுந்துட்டா செம்ம கஷ்டம். காரு பைக்கை வச்சு விழுந்தாலே கஷ்டம், சைக்கிள் வச்சு விழுந்தா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இடத்துல பள்ளம் இருக்கிறதே தெரியாது. ஓகேவா, சரி இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பேசத்தெல்லாம் விட்டு அவனுங்களை ஃபாலோ பண்ணுவோம். இந்த இடமும் சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல ஜம்பை மட்டும் பாருங்களேன். குச்சாச்சு செவல. ஆனால் இங்கே பாருங்க, இவன் யார், ஸ்வீட் எப்போ தான் சைக்கிள் ஓட்டுறானே தெரியல. இந்த மேட்லையும் அங்கே பாருங்க, ஓட
அண்ணனும் மரியாதையே கிடையாது. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்போ எனக்கு வழி தெரியும், நான் எதுக்கு இவன் பின்னாடி போனோம், ரைட்டு நான் பின்னாடி அமிச்சிட்டு நம்ம முன்னாடி போயிடுவோம். ஆனால் ரொம்ப டிஸ்டன்ஸ் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை வந்து அவனை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. டிஸ்டன்ஸ் போனால் மிஷின் ஃபெயில்ட் ஆகிடும். இப்போதைக்கு வந்து நம்ம அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போவோம். வாடா 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 வா, ரேஸ் வச்சுக்கலாமா? வா வா வா, இது நான் ஸ்லோவாகவே வரேன். இப்போ அந்த இதுக்கு போயிட்டா வேலை முடிஞ்சிடும். பாருங்க, அவனோட நான் எம்மா ஸ்பீடு போவேன், எனக்கு வழி மட்டும் தெரிஞ்சால் போதும். அங்கே பாருங்க வேர்த்து ஊற்றுது எனக்கு. இப்போ வந்து என்னாச்சு, இப்போ வந்து கதை என்னன்னா, நம்ம கேங்ஸ்டரு அவனுங்க எல்லாரையுமே வந்து காலி பண்ணியாச்சு அப்படின்னோம். சரி நீ கிளம்புறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் கிளம்பல அப்படின்றாங்க. இங்கே வந்து எல்லாமே சொதப்பிக்கிச்சு அப்படின்றாங்க. எங்களுக்கு உதவி சேவை சிஜே அப்படின்றானுங்க. ஸோ ஏன் உதவி வேணுமா, சரி அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ ரைட்ரு வந்து என்ன சொல்லுவான்னு பாருங்களேன். ரைட்ரு வரானா, இருங்க அவன் பாருங்க தற்கொலை என்ன பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பேசுவான் பாருங்க. அவன் என்ன சொல்லுவான், அவன் கலரை முதல்ல மாற்றிக்கோ. அதாவது வந்து அவன் க்ரோவோட கலருக்கு மாற சொல்கிறான். இந்த மண்டை நல்லாவே கிடையாது, இந்த மண்டையை இருக்கிறது எனக்கு பிடிக்கல, எனக்கு கூட சுத்தாத, இப்போ இந்த மண்டையை முதல்ல மாற்று அப்படின்றான். இப்போ வந்து யூ கேன் சேவ் யர் ப்ராக்ரஸ் பை என்டரிங் சீச்சஸ். அவ்வளோதாங்க, இந்த பிஜிஎம் தாங்க. இந்த இதை வந்து சவுண்ட் வச்சுங்கடா, சவுண்ட் வச்சா ஃபர்ஸ்ட்லேருந்து சரி விடுங்க. இப்போதைக்கு நம்ம மிஷின் ஒரு ரெஸ்பெக்ட் வந்து ப்ளஸ் ஆகிருக்கு, நமக்கு எல்லாம் மதிப்பு கொடுப்பாங்க. அந்த ரெஸ்பெக்ட்னு என்ன தெரியுமா, அந்த க்ரோவோட கேங் இருக்காங்கல்ல, அவங்க வந்து உங்களையும் ஒரு பாஸாக பார்ப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து கேமை சேவ் பண்ணிடுவோம். நம்ம கேமை கடன் சேவ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓடி போய் கேமை மட்டும் சேவ் பண்ணிட்டு ஓடி வந்துடுவோம். எம்டி ஸ்லாட் ஒன்று இருக்குது. ஓகே, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணால் தான் என்னால் அடுத்த வீடியோ வந்து போட முடியும். மறக்காமல் நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, அடுத்த வீடியோவில் ஏதாச்சும் வித்தியாசமாக கோளாராக பண்ணலாமா, ரைடர் வச்சு ப்ராங்க் பண்ணலாமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இருங்க, போலீஸ் நைட் ஃபோன் அடிக்கிறான். ஃபோனை விட புண்ணியவான். ஓகே, நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் டாடா, பை பை.